வணக்கம் and welcome to Annie's Tamil Lifestyle. So நாம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படினா நாம இன்னைக்கு ஒரு 5 minutes craft hacks பார்க்க போறோம். So எதோட hacks அப்படினா Marshmallow. So அதோட hacks தான் நம்ம வந்து பார்க்க போறோம். So Marshmallow வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வந்து ஒரு ஸ்வீட்டா இல்லாம ஒரு மைல்டான ஒரு ஸ்வீட்டோட பஞ்சு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நாம் இன்றைக்கி வந்து ஹேக்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். 5 minutes வச்சு நிறைய ஹேக்ஸ் போடுறோம், அதான் செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆனிஸ் தமிழ் லைஃப் ஸ்டைலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. ஏன்னா இது வரைக்கும் நம்ம சேனலில் 50% பேர் கூட இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மக்களே. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேரி டெய்ல் கதைகள், அதுக்கப்புறம் ஃபேண்டசி கதைகள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, நார்மலாக உங்களுக்கு கதை வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஆப் இருக்குது. அந்த ஆப் பேர் தான் பிரதிலிபி ஆப். பிரதிலிபி இது ஒரு ஆன்லைன் ஸ்டோரி டெல்லிங் பிளாட்ஃபார்ம். இது எழுத்தாளர்களை, வாசகர்களை அண்ட் அவங்களோட ஸ்டோரிஸை வந்து ஒன்று சேர்த்து கொண்டு வருது. இவங்க கிட்ட 3 கோடிக்கு மேலே வாசகர்களும் 50 லட்சத்துக்கு மேலே கதைகளும் ஆன்லைனில் இருக்குது. பிரதிலிபியோட ஸ்பெஷல் ஃபீச்சர் என்ன அப்படின்னா 12 இந்திய மொழிகளில் அவங்க கதைகளை வெளியிடுறாங்க. ஆப்பில் ஹாரர், ரொமான்ஸ், த்ரில்லர், மிஸ்ட்ரி, காமெடி அப்படின்னு பல வகையான கதைகளை வெளியிடுறாங்க. எனக்கு பர்சனலாக அவங்களோட ஹாரர் அண்ட் த்ரில்லர் ஸ்டோரிஸ் ரொம்ப பிடிக்கும். இந்த ஆப்பை நீங்கள் முழுக்க ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கதைகள் வெறும் புத்தகத்தில் இல்லைங்க, உங்கள் பேக்கெட்குள்ளேயே இருக்கும். பிரதிலிபி ஆப்போட லிங்க் கீழே கொடுத்துருக்குற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கும் என்ன மாதிரி வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த ஆப்பை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஹேக்கில் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்னிக்கர்ஸ் இருக்குது தெரியுமா, நம்ம ஸ்னிக்கர்ஸ் சாக்லேட்டை வந்து எடுத்துக்கிறாங்க. அதை வரிசை அடுக்கி வச்சுட்டு அது மேலே வந்து மார்ஷ்மெல்லோ வச்சு அப்படியே ஃபில் பண்ணிடுறாங்க. ஃபில் பண்ணிட்டு அதை வந்து அவனில் வச்சு அப்படியே வந்து பேக் பண்ணி எடுக்கிறாங்க. எடுத்து வந்து பார்த்தா புஷ்ஷு நிற்கிது. அதை அப்படியே பிஸ்கெட்டில் வந்துட்டு எடுத்து சாப்பிட்ற மாதிரி அவங்க எடுக்கிறது மட்டும் காமிச்சிருக்காங்க. பட் ஆக்சுவலாக அதை வந்து அப்படியே எடுத்து சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ஹேக். ஸோ இந்த ஹேக் எப்படி வருது நாம் போய் செஞ்சு பார்க்கலாம். இப்படி தான் வந்திருக்கு. யார்த்தாலும் அதில் காட்டியிருக்கிற மாதிரியே வந்திருக்குது. லைட்டாக கரிஞ்சு போய் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த பிஸ்கெட் வச்சு இதை அப்படியே வளைக்க முடியுதான்னு பார்ப்போம். ஓகே, யார்த்தாலும் அதே மாதிரி தான் வந்திருக்கு. இப்போ வந்து இதை சாப்பிடுவோம். ரொம்ப சூடாக இருக்குது. இதோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா வந்துட்டு மார்ஷ்மெல்லோ வந்து அந்த அவனில் வச்சு நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறனால கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆகிடுது. கொஞ்சம் மேலே மட்டும் கொஞ்சம் முறுமுறுன்னு இருக்குது. நம்ம கீழே வந்து அது கொஞ்சம் ஸ்டிக்கி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜவ்வு அந்த சவு மிட்டாய் ஒரு அந்த மாதிரி வருது. அண்ட் கீழே அடியில் நம்ம போட்டுக்க சாக்லேட் ஒரு ஃப்ளேவர். ஸோ எல்லாம் சேர்ந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர், ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலில் பிஸ்கெட்லாம் சேர்த்து சாப்பிடும்போது வித்தியாசமாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் வீட்டில் அவன் இல்லை அப்படின்னா வந்துட்டு சும்மாவே நீங்கள் லைட்டாக மார்ஷ்மெல்லோவை லைட்டாக தீயில வாட்டிட்டு சாக்லேட்டு அதுக்கப்புறம் பிஸ்கட் இதெல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா இடத்தெல்லாம் அதே ஃப்ளேவரில் தான் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, நான் செக் பண்ணி பார்க்கல அது எப்படி வரும்ட்டு. பட் அப்படி தான் வரும். சப்போஸ் அவன்லாம் நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதான் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம், வித்தியாசமாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். இந்த ஹேக்கில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பாத்திரத்துக்குள்ளே பட்டர் போட்டுட்டு அது நல்லா மெல்ட் ஆனதும் அதில் வந்துட்டு மார்ஷ்மெல்லோ போட்டு அதுவும் நல்லா கரைஞ்சி குழுக்குழுன்னு ஆனது அதில் கார்ன்ஃப்ளேக்ஸ் போடுறாங்க. கார்ன்ஃப்ளேக்ஸ்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து 15 minutes அவனுக்குள்ளே வச்சு பேக் பண்ணி எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்தா அது வந்து பயங்கரமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது டேஸ்ட் எப்படி இருக்க போதுன்னு தெரியல நம்மளுக்கு. பட் இதான் இந்த ஹேக். ஸோ இந்த ஹேக் இப்போ எப்படி வருது அப்படின்னு நாம் போய் செஞ்சு பார்க்கலாம்.
பார்த்துக்கோங்க, இதான் இந்த ஹேக்கோட ரிசல்ட். இப்போ நாம் இதை சாப்பிட்டு பார்க்க போகிறோம். இந்த ஹேக்கை பொறுத்த வரைக்கும் இதோட டேஸ்ட் வந்து செம்ம சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லைன்ற அளவுக்கு வந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. நிஜமாகவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இதோட டேஸ்ட்டு. அண்ட் அதில் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க 15 மினிட்ஸ் வந்து அவனுக்குள்ளே வச்சு எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் நீங்கள் அவனுக்குள்ளே வச்சு எடுக்கணுன்ற அவசியம் எனக்கு தெரிஞ்சதில்ல, இந்த மாதிரி இல்லை. ஏன்னா வந்துட்டு அது வந்து நான் அவனுக்குள்ளே வைக்கணும்னா கொஞ்சம் ஆற வச்சு அதுக்கப்புறம் நான் அவனுக்குள்ளே வச்சு அதுக்குள்ளேயே அது ஹார்ட் ஆகிடுச்சு. திரும்ப அவனுக்குள்ளே வச்சு எடுக்கும்போது கொஞ்சம் இழக்கமாக இருந்துச்சு. ஆனால் அதை நீங்கள் சூடாகவே சாப்பிட்ணும். 15 மினிட்ஸ் கழிச்சு என்னாலும் திரும்ப அது ஹார்ட் ஆகிடுது. ஸோ பெட்டர் நீங்கள் அவனுக்குள்ளே வைக்கணும்னு அவசியம் கிடையாது, சரிங்களா? அது ஒரு விஷயம். அண்ட் கார்ன்ஃப்ளேக்ஸாக இருக்கட்டும், மார்ஷ்மெல்லோவாக இருக்கட்டும், ரெண்டுமே உங்களுக்கு மளிகை கடையிலே வந்து இருக்கும். இல்லைன்னா பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சின்ன மளிகைலேருந்து கொஞ்சம் பெரிய மளிகை கடை தான் சூப்பர் மார்க்கெட்ஸ். நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு வந்து மார்ஷ்மெல்லோ, அதுக்கப்புறம் இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எங்கேனாலும் வாங்கி இதை செஞ்சுக்கலாம். அண்ட் இந்த ஹேக் சூப்பராக வந்துருக்கு. நான் ஃபுல் மார்க்ஸ் தான் கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். இந்த ஹேக் வந்து என்ன அப்படின்னா, ஒரு வரிசையாக நிறைய கப் கேக்ஸ் இருக்குது. அது மேலே மார்ஷ்மெல்லோ வரிசை அப்படி அடி வைக்கிறாங்க. வச்சுட்டு அது அப்படியே அவனுக்குள்ளே வச்சு பேக் பண்ணி எடுத்துடுறாங்க. அவ்வளோதான். ஸோ இந்த ஹேக் வந்துட்டு அதாவது கப் கேக்கோடு அந்த மார்ஷ்மெல்லோ அப்படியே கடிச்சு சாப்பிட்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஹேக் எப்படி வரப்போகுதுன்னு தெரில. நம்ம போய் இது எப்படி வருதுன்னு செஞ்சு பார்க்கலாம். இதான் நம்ம ஹேக்கோட ரிசல்ட். சாணி எடுத்து அப்படி சக்குன்னு சப்பி வச்ச மாதிரி இருக்கா, அப்படிதான் இருக்கின்றது. கரைஞ்சு போச்சு ஆக்சுவலாக என்னோட மார்ஷ்மெல்லோ. நானும் அது மெல்ட் ஆகி வந்து அதை அப்படியே அதில் காட்டுற மாதிரி அழகாக மேலே வரும்னு பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் அப்படிலாம் அது வரவே இல்லை. அது இந்த மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் இங்கே பாருங்கள். ஸோ இப்படி ஆயிடுச்சு. என்னோட இது வந்து காமெடி ஆகிடுச்சு. இதை பற்றி நான் எதுவும் பேச விரும்பலை. இது ஒர்க் ஆகலை. அது ஏன்னு எனக்கு தெரில. அதில் காமிச்ச மாதிரி தான் நான் செஞ்சுருந்தேன். நான் அதுவும் அப்பாலாம் அதுவும் வைக்கலாம். ஆனால் அது வந்துட்டு அந்த மாதிரி மெல்ட் ஆகி உருகி அப்படியே சுற்றி செட் ஆகிறது அதெல்லாம் பண்ண மாட்டேங்குது எனக்கு. ஆனால் இன்னொரு ஆப்ஷன் தோணுச்சு. ஒருவேளை வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் இட்லிலாம் அவிக்கிறோம் தெரியுமா, அந்த மாதிரி வந்து கேக்கை வச்சோம் அப்படின்னா இந்த அதில் காட்டுற மாதிரியே வந்துட்டு இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரில அது எந்தளவுக்கு பாசிபிள் அப்படின்ட்டு, எந்தளவுக்கு அது நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரில. பட் அப்படி வருமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. அவனுக்குள்ளே வைக்கிறப்போ அந்த மாதிரி வச்சு எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இது ஒர்க் ஆகலை அவங்க சொன்ன மாதிரி. அண்ட் இதை வந்து சாப்பிட முடியாது, சத்தியமாக அது நல்லா இருக்காது. சீனியை கரைச்சா வந்து கசப்பாக இருக்கும், அந்த மாதிரி தான் அந்த டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ சாப்பிட போகிறதுல இதனா இதுக்கு நான் மார்க்ஸ் எடுக்க போகிறதில்ல. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். இந்த ஹேக்கில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பிரெட் ஸ்லைஸ் இருக்குது தெரியுமா, அதை வந்து எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு அது மேலே வந்துட்டு சாக்லேட்டை வரிசையாக அடுக்கி வைக்கிறாங்க. அப்புறம் அது மேலே மார்ஷ்மெல்லோ வைக்கிறாங்க. அதுக்கு மேலே இன்னொரு ஸ்லைஸ் வைக்கிறாங்க. அப்புறம் வந்து நம்ம பிரெட் டோஸ்ட் பண்ணுவோம் தெரியுமா, அதுக்குள்ளே வச்சு அமுக்கிற மாதிரி அப்படி வந்துட்டு அமுக்கி எடுத்துடுறாங்க. அதில் தான் பண்ணல. நார்மலாக நம்ம ஸ்டவ் டாப்லேயே இதை பண்ணலாம். ஸோ இந்த ஹேக் இப்போ எப்படி வருது நாம் போய் செஞ்சு பார்க்கலாம். ஓகே, இதான் நம்ம ஹேக்கோட ரிசல்ட். ஸோ நான் அதை வந்து அதில் டோஸ்டரில் அவங்க போட்டிருந்தாங்க. நான் டோஸ்டரில் போட நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க தவாவில் தான் வந்துட்டு இப்படி போட்டு எடுத்தேன். ஸோ இப்போ வந்து இதை அதில் காட்டுற மாதிரி அப்படி பிச்சு காட்டுறேன். ஓகே, ஸோ இப்படி தான் இருக்குது. டேஸ்ட் ஓகே, இதோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, நார்மலாக நம்ம வந்துட்டு கடையில் வந்து சாக்லேட் சாண்ட்விச்லாம் வாங்கி சாப்பிடுவோம் தெரியுமா, அது எப்படியே இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டில் தான் இருக்குது. இந்த மார்ஷ்மெல்லோ சேர்த்துருக்கனால கொஞ்சம் அந்த டேஸ்ட் டிஃபர் ஆகுது. மற்றபடி சாப்பிட்றதுக்கு அப்படியே இந்த சாக்லேட் சாண்ட்விச்லாம் நம்ம சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இதோட டேஸ்ட் வந்து இருக்குது. நீங்கள் வந்துட்டு அந்த சாண்ட்விச் மேக் பண்ணுற அந்த மெஷின் இருந்தால் தான் அது செய்யணும்னு கிடையாது. நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க தவாலே இப்படி போட்டு நீங்கள் எடுத்திங்கனாலே வந்து கொஞ்சம் நல்லா பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டு நீங்கள் இது பண்ணாலே சாக்லேட் வந்து ஈஸியாக மெல்ட் ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் சாண்ட்விச் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம்.
நல்லா தான் இருக்கும் அண்ட் நல்லா இருக்குது, டேஸ்ட் நல்லாயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் மார்ஷ்மெலோ வந்து வேஸ்ட்டாக இருந்தால் தான் இந்த மாதிரி ஹேக்ஸ் தான் செய்ய முடியும். நம்ம வீட்டில் அது வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சும்மா பாக்கெட்டை வாங்கி வச்சாலே அப்படின்னா தூக்கி வாயில் அமுக்கி நம்ம காலி பண்ண தான் போகிறோம். பட் இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாவே நல்லா தான் இருக்குது, டேஸ்ட் செம்மையாக தான் இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். இந்த ஹேக்கில் என்ன பண்ணுறாங்கன்னா மார்ஷ்மெலோவை எடுத்து அதை வந்து பெட்டல்ஸ் மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்துட்டு அதோட டிப்பில் வந்து லைட்டாக தீ காமிச்சிட்டு அப்புறம் என்ன பண்ண லாலிபாப்பில் வந்து அப்படியே ஒட்டிடுறாங்க. அழகாக பூ மாதிரி ஃப்ளவர் மாதிரி அழகாக ஒட்டிடுறாங்க. ஒட்டிட்டு அது என்ன பண்ணுறாங்கன்னா கேக்கில் வந்து சென்டரில் குத்தி வச்சிடறாங்க. ஸோ பார்க்க க்யூட்டாக அழகாக இருக்குது, செம்மையாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ஹேக் இப்போ எப்படி வருது நான் போய் செஞ்சு பார்க்கலாம். இதுதான் நம்ம ரிசல்ட். ஸோ அழகாக இருக்குல்ல, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது பார்க்க ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ இந்த ஹேக்கில் வந்து அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு அதாவது வந்துட்டு ஏதாவது லைட் அந்த மாதிரி வச்சுட்டு வந்துட்டு லைட்டாக அதை ஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஒட்ட சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சும்மா நார்மலாக கட் பண்ணும்போது அதுக்குள்ளே ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக தான் இருக்குது. அப்படியே ஒட்டினாலே ஒட்டுது. இல்லை உங்களுக்கு அப்படி ஒட்ட மாட்டேங்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒட்டுங்க, அது வந்து ஒட்டிக்கும். பட் பார்க்க வந்து க்யூட்டாக இருக்குல்ல, சீரியஸ்லி க்யூட்டாக இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதுக்கு நான் ஃபுல் மார்க்ஸ் தான் கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹேக் போகலாம். ஓகே, இந்த ஹேக்கில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மார்ஷ்மெலோ எடுத்துக்கிறாங்க, அதை வந்து நீளமாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் அதை மடித்து இப்படி வச்சோம் அப்படின்னா ஃப்ளவர் மாதிரி ஆகிடும். சென்டரில் இன்னொரு மார்ஷ்மெலோ வச்சு அப்படி வச்சுட்டு அது மேலே வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அழகாக வந்து சீனி கலராக சீனி தூவுறாங்க. தூவிட்டு அதையை வந்து கேக் மேலே ஒட்டி வைக்கிறாங்க. அவ்வளோதான். இது வந்து கேக் டெக்கரேஷன் ஹேக் மாதிரி தான். ஸோ இது வந்து எப்படி வருது நான் போய் செஞ்சு பார்க்கலாம். பார்த்துக்கோங்க, இதான் நம்மளோட பூ. நம்ம பூ பார்க்கறதுக்கு பூ மாதிரி இல்லை, நம்ம பூ பார்க்கறதுக்கு எப்படி தரமாக இருக்குது. நம்ம வீட்டிலலாம் அந்த அப்பள பூலாம் வந்து பொரிச்சா எப்படி இருக்கும், அது பார்க்க வந்து இப்படி தான் இருக்கும். ஸ்டார் அப்பள பூ வந்துட்டு பொரிச்சு எடுத்தாங்கன்னா அது வந்து பார்க்குறதுக்கு இதே மாதிரி இருக்கும். எனக்கு இது பார்க்க அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்துட்டு அவங்க பார்த்துலாம் சொல்ல மாட்டேன். எனக்கு ஆக்சுவலாக வந்து பெரிய சைஸ் மார்ஷ்மெலோ எனக்கு கிடைக்கல. அவங்க செஞ்சது வந்து கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் நீளமாக இருக்கிற அந்த மார்ஷ்மெலோவில் செஞ்சுருந்தாங்க. எனக்கு அந்த அளவில் எனக்கு மார்ஷ்மெலோ எனக்கு கிடைக்கல. இங்கே கிடைக்கிற மேக்ஸிமம் இந்த சைஸ், இந்த நான் வச்சுருக்கேன், இதான் மேக்ஸிமம் இருக்கிறதுலே பெரிய சைஸ் இந்த மார்ஷ்மெலோ தான். இந்த சைஸில் தான் கிடைக்குது. இதுக்கு தவிர்த்து இதோட பெரிய சைஸ் எனக்கு அவைலபிளாக இங்கே எங்கேயுமே கிடைக்கல எனக்கு. ஸோ அதனால் என்னால் அதை செய்ய முடியல. மற்றபடி அவங்க சொல்லி இந்த மாதிரி செஞ்ச இடத்தால இது கொஞ்சம் இப்படி வந்துருக்கல, இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் அது பார்க்க இன்னும் வந்து பெருசாகவும் கொஞ்சம் பார்க்க அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நல்லாயிருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இது வந்து என் ஃபால்ட்டுன்னு தான் சொல்வேன். அது வந்து 5 minutes கிராஃப்டோட ஃபால்ட் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு பெரிய மார்ஷ்மெலோ கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த பூ செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பூ உங்களுக்கு பர்ஃபெக்டாக தான் வரும். மற்றபடி அவ்வளோதான். ஸோ இதோட நம்ம ஹேக் எல்லாம் முடியுது. இதை நான் வயல்பட்டு சாப்பிட போகிறேன். பிரதிலிபி ஆப்போட லிங்க் கீழே கொடுத்துருக்குற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கும் என்ன மாதிரி வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த ஆப்பை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் மார்ஷ்மெலோவுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு ஃபேன்ஸே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்கெல்லாம் கண்டிப்பாக இதை வந்து பார்ப்பீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்குலாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஆனிஸ் தமிழ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ.